Hello, welcome everyone. நம்ம இப்போ 14th chapter marketing and marketing mix அப்படிங்கிற chapter பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் வீடியோல மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் இதெல்லாமே பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மார்க்கெட்டிங் மிக்ஸ். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. சோ நல்ல கவனமா பாருங்க. இப்ப மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னா என்ன? கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்றதுக்கு 4 விஷயங்கள் தேவைப்படுது. அதாவது கம்பெனியோட கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் கஸ்டமர்ஸ்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக 4 டூல்ஸ் தேவைப்படுது. அந்த 4 டூல்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ். அது என்னென்ன அப்படிங்கறது பாத்துருவோம். நார்மலி அதை 4 P's அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் வேர்ட் பிகின்ஸ் வித் த லெட்டர் P. ஸோ அதனால 4 P's அப்படின்னு சொல்றோம். ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன். இந்த 4 P'ஸும் சேர்ந்தது தான் மார்க்கெட்டிங் மிக்ஸ். இது எதுக்காக அப்படின்னா கம்பெனியோட கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ். இப்போ இதோட டெஃபினிஷன் பார்த்துருவோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். Marketing mix is a pack of 4 sets of variables, namely product variable, price variable, promotion variable and place variable. Marketing mix அப்படிங்கிறது 4 வேரியபிள்ஸ் சேர்ந்தது. அந்த 4 வேரியபிள்ஸ் என்னென்ன? ப்ராடக்ட், பிரைஸ், ப்ரொமோஷன், பிளேஸ். இதை தான் நம்ம மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், மார்க்கெட்டிங் மிக்ஸ் மீன்ஸ் a marketing program. மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை யார் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. தட் இஸ் ஆஃபர்ட் பை எ ஃபர்ம். ஒரு கம்பெனி ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். யாருக்காக? டு இட்ஸ் டார்கெட் கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ்க்கு வேண்டி. எதுக்காக? டு ஏர்ன் ப்ராஃபிட்ஸ் த்ரூ சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் தேர் வாண்ட்ஸ். அவங்களோட தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணி அது மூலமா ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்றதுக்காக ஒரு கம்பெனி நடத்துற மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் தான் மார்க்கெட்டிங் மிக்ஸ். Such a marketing program is a mixture of 4 ingredients. அது 4 ingredients சேர்ந்த ஒரு மிக்சர், ஒரு கலவை அப்படின்னு சொல்லலாம். Namely, product mix, price mix, place mix and promotion mix. Product, price, place, promotion. இது 4 சேர்ந்த ஒரு கலவை தான் மார்க்கெட்டிங் மிக்ஸ். இந்த டெஃபினிஷன் யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜெரோம் மெக்கார்த்தி. இந்த டெஃபினிஷன் ஃபுல்லா படிக்க முடியறவங்க அதை கம்ப்ளீட்டா படிங்க. ரொம்ப படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் ஆவது படிங்க. நெக்ஸ்ட், எலிமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். இப்போ அந்த 4 ஃபேக்டர்ஸையும் நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராடக்ட். ப்ராடக்ட் அப்படிங்கிறது அது கூட்ஸா இருக்கலாம், சர்வீசஸா இருக்கலாம், இல்ல நம்ம ஆல்ரெடி வாட் கேன் பி மார்க்கெட்டட் அப்படிங்கிற டாபிக்ல பார்த்திருந்தோம். ஈவென்ட்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், ஐடியாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாமே ப்ராடக்ட்ல வரும். இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். ப்ராடக்ட் இல்ல அப்படின்னா மார்க்கெட்டிங்கே இல்ல. ப்ராடக்ட் இல்ல அப்படின்னா மத்த 3 வேரியபிள்ஸ், அதாவது பிரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன், இது எதுவுமே இல்ல. சோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் மார்க்கெட்டிங். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கஸ்டமர்ஸோட வாண்ட்ஸ், அவங்களோட தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அதுல இருக்கணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டா இருக்கணும். அதோட டிசைன், மாடல், சைஸ், பேக்கேஜிங், என்ன பிராண்டு, அப்புறம் இவங்க என்னென்ன சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறாங்களா, அதோட மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் எல்லாம் பாக்குறாங்களா, இனோவேஷன், புது புது ப்ராடக்ட்ஸ் கம்பெனி இறக்குதா, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ப்ராடக்ட்ல வரும். ப்ராடக்ட் இஸ் அ மெயின் எலிமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். வித்தவுட் அ ப்ராடக்ட் தேர் கேன் பி நோ மார்க்கெட்டிங். ப்ராடக்ட் இல்ல அப்படின்னா மார்க்கெட்டிங் இல்ல. இந்த டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். A product is anything that can be offered to a market. ப்ராடக்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல ஆஃபர் பண்ணக்கூடியது. எதுக்காக? ஃபார் அட்டென்ஷன் அப்படின்னா கன்சியூமர்ஸோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. அக்விசிஷன், ஃபர்ஸ்ட் அவங்க அதுல அட்ராக்டட் ஆவாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அதை வாங்குவாங்க. அதுதான் அக்விசிஷன், அந்த பொருளை வாங்குறாங்க. யூஸ் ஆர் கன்சம்ஷன், அதை உபயோகப்படுத்தி பாக்குறாங்க. தட் மைட் சாட்டிஸ்ஃபை அ வாண்ட் ஆர் அ நீட். அது அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய வாண்ட் ஆர் நீட், அவங்களோட தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது. அதுதான் ப்ராடக்ட். இந்த டெஃபினிஷன் சொன்னவர் பிலிப் காட்லர். ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். செகண்ட் ஒன், பிரைஸ்.
பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், இட்ஸ் a வேல்யூ ஆஃப் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம பணமா எவ்வளவு கொடுக்கறோமோ அதுதான் அதோட பிரைஸ் அப்படிங்கிறோம். பிரைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து கரெக்டா ரைட் பிரைஸா இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டுக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் ஏத்த மாதிரி நல்ல பிரைஸா ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் கஸ்டமர்ஸ் வந்து அந்த பொருளை வந்து வாங்குவாங்க. பிரைஸ் அப்படிங்கிறப்ப அதோட மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸை நம்ம மீன் பண்றோம். அது போக சம்டைம்ஸ் அவங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க, அதுல வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பிரைஸ்ல வரும். பிரைஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி சார்ஜ்டு ஃபார் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு எவ்வளவு மணி சார்ஜ் பண்றாங்களோ அதுதான் பிரைஸ். ஆர் தி சம் ஆஃப் தி வேல்யூஸ் தட் consumers exchange for the benefits of having or using the product or service. அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் யூஸ் பண்றது மூலமா கன்சியூமர்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த பெனிஃபிட்ஸுக்கு அவங்க எவ்வளவு வேல்யூ கொடுக்க ரெடியா இருக்காங்களோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரைஸ். ஒரு பொருள்ல இருந்து நமக்கு என்ன வேல்யூ, என்ன யூட்டிலிட்டி கிடைக்குதோ அதுக்கு நம்ம எவ்வளவு விலை கொடுக்க ரெடியா இருக்கோமோ அதுதான் நம்ம பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டெஃபினிஷனை கொடுத்ததும் பிலிப் காட்லர். Price is a value of a product expressed in monetary terms. ஒரு ப்ராடக்டோட மதிப்பை வந்து மானிட்டரி டேர்ம்ஸ், அதாவது மணி வேல்யூவா காமிச்சா அதை வந்து பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் தி அமௌண்ட் சார்ஜ்டு ஃபார் த ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட். இப்போ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தரலாம். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இதுல எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணா போதும். அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஷார்ட்டா என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன? நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுமா, இல்ல நிறைய கஸ்டமர்ஸை வந்து கெயின் பண்ணுமா? நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா பிரைஸ் அதிகமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ் நிறைய ஏர்ன் பண்ணும் அப்படின்னா பிரைஸ் கம்மியா ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஜெக்டிவ்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது அந்த 4 வேரியபிள்ஸ் நம்ம இப்ப பார்த்தது. ஸோ பிரைஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட், பிளேஸ், ப்ரொமோஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் கன்சிடரேஷன்ஸ். அந்த ஆர்கனைசேஷன்ல யாரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்றாங்க? ஆர்கனைசேஷனோட சிஇஓ, மேனேஜரா, இல்ல பிரைசிங் டிபார்ட்மெண்ட் தனியா சில கம்பெனிஸ்ல இருக்கும், அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்களா? இல்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஃபிக்ஸ் பண்றாங்களா? ஸோ அதெல்லாம் ஆர்கனைசேஷனல் கன்சிடரேஷன்ஸ். ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். பிசினஸோட ஆப்ஜெக்டிவ் என்ன? ஷார்ட் டேர்ம்ல நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல நிறைய கஸ்டமர்ஸை ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அதெல்லாம் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் காஸ்ட். அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? இது எல்லாமே வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே வந்து பிசினஸால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஆர்கனைசேஷனல் கன்சிடரேஷன்ஸ், ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ், காஸ்ட். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போறது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது வந்து பிசினஸால கண்ட்ரோல் பண்ண முடியாதது. அது என்னன்னு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் தி மார்க்கெட் அண்ட் டிமாண்ட். மார்க்கெட் அப்படிங்கிறது மொனோபொலிஸ்டிக்கா, அதெல்லாம் மார்க்கெட். டிமாண்ட், அந்த பொருளுக்கு டிமாண்ட் எப்படி இருக்கு? டிமாண்ட், இஃப் த டிமாண்ட் இஸ் மோர், பிரைஸ் வில் பி மோர். அதிகமா பிரைஸ் சார்ஜ் பண்ண முடியும். அதே டிமாண்ட் லெஸ்ஸா இருந்தா பிரைஸையும் கம்மியா தான் ஃபிக்ஸ் பண்ணணும். காம்படிஷன், அந்த காம்படிட்டர்ஸ் அதே மாதிரியான பொருளுக்கு எவ்வளவு பிரைஸ் வச்சிருக்காங்க அதை பேஸ் பண்ணி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ், எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்? இப்போ மிடில் அண்ட் புவர் இன்கம் குரூப்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹை பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது கஸ்டமர்ஸ். அதே கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் ரிச் பீப்புள் அப்படிங்கிறப்போ பிரைஸை வந்து ஹை லெவல்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்ளையர்ஸ், சப்ளையர்ஸ் எந்த ரேட்டுக்கு ரா மெட்டீரியல்ஸ், மற்ற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லீகல் ஃபேக்டர்ஸ். லீகல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இப்ப சம்டைம்ஸ் வந்து சில சட்டங்கள் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும். இப்ப பேங்க் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல சில பாலிசிஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம லீகல் ஃபேக்டர்ஸ். அடுத்தது ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ். சம்டைம்ஸ் கவர்மெண்டே வந்து மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணும். இப்ப எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அப்படின்லாம் வரப்போ, அதே மாதிரி மெடிசன்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் பார்மசியூட்டிகல்ஸ் எல்லாம் வரப்போ கவர்மெண்டே வந்து பிரைஸை ரெகுலேட் பண்ணுவாங்க. இவ்வளவு பிரைஸ் தான் வைக்கணும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான், இதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்
அது கரெக்டான பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அது கரெக்டான பிளேஸ்ல அந்த ப்ராடக்ட் போய் சேரல அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை விற்க முடியாது. ப்ராடக்ட் வந்து எங்க தேவைப்படுதோ, யாருக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல கரெக்டான டைமுக்கு போய் சேர்ந்துருக்கணும். அதுதான் பிளேஸ். ஸோ எங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அவங்க இடத்துக்கு, அவங்களுடைய பிளேஸுக்கு அது கரெக்டா போய் சேர்ந்துருக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ஸ் தான் மெயினா வந்து நம்ம பிளேஸ்ல பாக்குறோம். டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ஸ் அப்படின்னா ஹோல்சேலர்ஸ் மூலமா, ரீட்டைலர்ஸ் மூலமா, இல்ல சம்டைம்ஸ் மெயில் ஆர்டர் பிசினஸ் மூலமா. இப்ப நிறைய வந்து இன்டர்நெட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய நடக்குது. அது ஸோ இதெல்லாமே வந்து பிளேஸ்ல வரும். ஸோ எங்கெங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த பொருளை கொண்டு போய் சேர்த்தணும். அதுதான் பிளேஸ். An excellent quality product with a competitive price structure backed up by promotional activities will be a waste if it is not moved from the place of production to the place of consumption at an appropriate time. ஸோ அந்த பொருள் வந்து ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட், ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸ், கரெக்டான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக்ட் அப் பை ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ். ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட், மற்ற செல்லிங் மெத்தட்ஸ், மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ், இதெல்லாமே ப்ரொமோஷனல் டெக்னிக்ஸ். இது எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அத்தனையுமே வேஸ்ட், வில் பி அ வேஸ்ட் எப்போ அப்படின்னா if it is not moved from the place of production to the place of consumption. ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல இருந்து கன்சியூம் பண்ற இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு அது போய் சேரல அப்படின்னா இது அத்தனையுமே வேஸ்ட். இப்ப நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸே எடுத்துட்டோம் அப்படின்னா எங்கெங்கயோ தயாரிக்கிறாங்க, ஆனா அது தேவைப்படுற இடத்துக்கு தேவைப்படுற நேரத்துக்கு போய் சேர்ந்தாதான் அதுக்கு யூட்டிலிட்டி இருக்கு. ஸோ பிளேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளேஸ் மிக்ஸ் ஆர் பிசிக்கல் distribution facilitates the movement of products from the place of manufacture to the place of consumption at the right time. So place mix அப்படிங்கிறது எதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா movement of products from the place of manufacture to the place of consumption. தயாரிக்கிற இடத்துல இருந்து அது தேவைப்படுற இடத்துக்கு தேவையான டைம்ல, கரெக்ட் டைம்ல கொண்டு போய் சேர்த்துறது தான் பிளேஸ் மிக்ஸ். அடுத்தது ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் அப்படின்னா இப்ப பாருங்க, நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட், கரெக்டா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, கரெக்டான பிளேஸ்லயும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா அந்த ப்ராடக்ட பத்தி கன்சியூமர்ஸ்க்கு தெரியாது அப்படின்னு வைங்க. அப்ப அந்த ப்ராடக்ட விற்க முடியுமா? கண்டிப்பா விற்க முடியாது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை பத்தி ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜ் அந்த கஸ்டமர்ஸ் மைண்ட்ல கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா ப்ரொமோஷன். ஸோ அதை எப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அ பெஸ்ட் மெத்தட். சேல்ஸ்மேன்ஷிப், போஸ்டர்ஸ், லீஃப்லெட்ஸ், ப்ரோஷர்ஸ், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃப்ரீ கிஃப்ட்ஸ், இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன். An excellent product with competitive price cannot achieve a desired success and acceptance in market. ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட், பிரைஸுமே வந்து நல்ல காம்படிட்டிவ் பிரைஸா இருக்கு, ஆனா அதனால மார்க்கெட்ல வந்து சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியாது, வெற்றிகரமா வந்து அந்த பொருளை விற்க முடியாது. Unless and until its special features and benefits are conveyed effectively to the potential consumers. அதோட ஃபீச்சர்ஸ், அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ், அதை யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதெல்லாமே வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட வந்து நம்ம கொண்டு போய் கரெக்டா சேர்க்கல அப்படின்னா அந்த பொருளை யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த பொருளை பத்தி கன்சியூமர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பொருளை வந்து கன்சியூமர்ஸ்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நம்ம என்னென்ன மெத்தட்ஸ், லைக் இப்போ நான் சொன்னதுல அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ்மேன்ஷிப், லீஃப்லெட்ஸ், போஸ்டர்ஸ், இது எல்லாமே வந்து எதுல வரும்னா ப்ரொமோஷன். இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸும் சேர்ந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். டிஸ்கஸ் த வேரியஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஸோ இதுக்கு இந்த 4 ஃபேக்டர்ஸுமே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.